மீனம் ஜென்ம சனி பெரிய மாற்றம் வருமா? மீனராசிக்கு இந்த ஜென்ம சனி, அதுவும் ஜென்ம சனியா இருந்தா கூட பரவாயில்ல, சனி வேற வக்கரமாக போறாரு. நம்மால ராசியில இருக்கிறதே நமக்கு ஒரு தலைவலி, இதுல வக்கரமாயி என்னத்த கிழிக்க போறாரோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பார்ப்போம் மீனராசிக்கு என்னதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில சனி பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன், ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சூரியன், 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 12ஆம் இடத்துல ராகு. ஸோ இதெல்லாம் இந்த மாதத்தோட கிரக நிலை. இவங்க என்ன பண்ண போறாங்க? உங்க கரியரா இருக்கட்டும், உங்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்க படிப்பு சார்ந்த விஷயங்களை என்ன பண்ண போறாங்கன்னு வாங்க இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னங்க சொல்றது, மீனராசியில பிறக்கிறதே ஒரு பாவப்பட்ட ராசியா இருக்கு. எங்க திரும்பி பார்த்தாலும் கஷ்டம் துக்கம். இதுல ராசியில வர சனி உட்காந்து எங்களை இன்னும் மந்தமாகிட்டாரு. ஏற்கனவே நாங்க ரொம்ப மந்தமா தான் இருக்கோம். எதை என்ன பண்றது ஒண்ணுமே குழப்பம். இதுல இந்த சனி வேற ராசியில இன்னும் மந்தமானது. லைஃப்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக முடியல மேடம். அடுத்த ஒரு 2 வருஷம் என்னதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. இதுல சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லுவீங்க, உயிர் தாங்க மிச்சமா இருக்கு, உயிர் மட்டும் தாங்க மிச்சமா இருக்கு. நீங்க என்னெல்லாம் இந்த ஜென்ம சனியில அனுபவிச்சீங்க, இந்த ஜென்ம சனி கடந்த 2 வருஷம் என்னெல்லாம் தாக்கத்தை கொடுத்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க கமெண்ட் பண்ணும்போது தான் மற்ற மீனராசிக்காரர்கள் கமெண்ட் செக்ஷன்ல படிக்கும் போது தெரிஞ்சுப்பாங்க. இது என்னோட வீடியோ பாக்குறதுக்காகன்னு இல்லை, இது பொதுவா மக்களுடைய லைஃபை மேல கொண்டு வரணும், அவங்க லைஃப்ல ஒரு நல்ல சேஞ்சஸை கொண்டு வரணும்ன்றதான் நம்மளுடைய சேனலோட நோக்கமாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நிச்சயமா அவங்க லைஃப்ல என்னென்ன நடந்ததுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஒரு நல்ல விஷயம், மீனத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும், தோலை தட்டி விடணும், பரவாயில்ல நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த வருடம் குருவோட பார்வை ஒரு சிறப்பு பண்ணியிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல கரியர்ல என்ன நடந்துச்சு மீனராசிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒர்க் ரிலேட்டடா நிறைய சேஞ்சஸ் தான். ஏன்னா காலச்சக்கரத்துடைய 12வது ராசிக்கு 10ஆம் வீடே குருவோட வீடு தனுசு. அந்த வீட்டோட அதிபன் தான் இப்ப குரு பகவான் உங்களுக்கு உச்சம். அதனால ஒரு வேலையில மீனத்தால தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது. ஒரு வருஷம் நீங்க ஒரு கம்பெனில இருந்தாலே அது பெரிய விஷயம். அதெல்லாம் நிஜமாலே ரொம்ப பெரிய விஷயம். மீனராசியில இருக்கவங்க ஒரு வருஷம் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டாலே அது பெரிய விஷயம். ஏன்னா 10 கூடியவன் இந்த டைம் பீரியட்ல 5ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அப்போ உங்களால ஒரே கம்பெனில பல வருஷம் வேலை பார்க்க முடியாது. ஒண்ணு ஏதாவது கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கணும்னு தோணும், இல்லை புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லணும், இல்லை வியாபாரம் பண்ணணும்னு தோணுமே தவிர யாருக்கீழமே மீனத்தால ஒரு அடிமை வாழ முடியாது. ஏன்னா மீனம் குருவோடைய ஒரு அம்சம், புரியுதுங்களா? ஸோ குருவோடைய அம்சமா இருக்கக்கூடிய நீங்க யாரு கூடயுமே அடிமை வாழ்க்கை வாழ முடிஞ்சா நீங்க ஒரு அட்வைஸரா இருப்பீங்க, நீங்க ஒரு கன்சல்டண்டா இருப்பீங்க, நீங்க ஒரு லாயரா இருப்பீங்க, நீங்க ஒரு தொழில்துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வளர்த்து வைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா இதே ஒரு கம்பெனிக்குள்ள வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு ரொம்ப கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர, சம்பளத்துக்காக தான் போற மாதிரி இருக்குமே தவிர, உங்களுடைய அந்த ஒரு ஒரு சந்தோஷமோ நிம்மதியோ அந்த இடத்துல மீனத்துக்கு கிடைக்காது. மீனத்துக்கு எப்போ அது கிடைக்கும் அப்படின்னா, அந்த கிரியேட்டிவிட்டியில தான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய படைப்புகளை வெளியே கொடுக்கும் போதுதான் மீனத்துக்கு அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனே கிடைக்கும். இந்த டைம் மீனத்துக்கு எப்பயுமே இல்லாத ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம். ஏன்னா இந்த டைம்ல பாருங்க, சனியும் ராசியில நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த சனி பகவானும் வக்ர கதிக்கு போறாரு. அதே மாதிரி புதனும் வக்ர கதிக்கு போறாரு. இந்த டைம்ல குருவோட பார்வை ராசிக்கு விடுது. இதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு பிளெஸிங்ஸ். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் அந்த குருவோட பார்வை சனிக்கு விழுந்ததுனால, இதை பாருப்பா சனி, ஆல்ரெடி நான் நிறைய நீ பண்ணிட்ட, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு, சத்த நேரம் அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன் என்னோட ராசியை அப்படின்ற மாதிரி அவரு தன்னுடைய சுபத்துவம் வாங்கிய 9ஆம் பார்வையின் மூலமா இப்ப இல்லைங்க, நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் பார்க்க போறாரு.
மீனத்தை குழந்தை மாதிரி தாங்க போறாருன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். நான் வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட நேர்களோட சந்தோஷம் எனக்கு எப்பயுமே முக்கியன்ற வகையில உங்களை ஒரு வழிநடத்தி எடுத்துட்டு போற இடத்துல வந்து உங்களுக்கு குரு இருக்கார். ரொம்ப பாசிட்டிவாவே இருக்காரு. உங்க மைண்ட் செட் இப்போ இந்த ஜூலைல இருந்து சனி வக்கரமாறாரு இல்லையா? ஸோ இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் வக்கரமாகும் போது கொஞ்சம் பலவீனமாகவும் ஆவார். ஏன்னா ரிவர்ஸ்ல போகிறார்ல ஒரு கிரகம். ரிசல்ட் கொடுக்க முடியாது, டக்குன்னு வராது ரிசல்ட். இப்ப ரிசல்ட் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு குரு தானே இருக்காரு. ஸோ கரியர்ல ஒரு ஷிஃப்ட், கரியர்ல ஒரு சேஞ்ச், கரியர்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், எந்த ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்குறீங்க அதை கண்டிப்பா உங்களுக்கு வந்து குரு கொடுப்பாரு. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இந்த இடத்துல சனி பகவான் வந்து உங்க ராசியிலே இருந்து சமசப்தமா 7ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நோட் பண்ணிட்டே இருக்க ஒவ்வொரு செகண்டும் உனக்கு ஃபேமிலி லைஃப்ல என்ன நடக்குது, ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குது, நம்மளால வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல நீடிச்சு நிக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம்லாம் கூட நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல், வெளியே சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு மன உளைச்சல், மனத்துல ஒரு அச்சம், பயம். வெளியே சொல்லிட்டா நாளைக்கு ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை வரும். ஏன்னா மீனராசிக்காரங்க எப்பவுமே எடுத்துருமா தன்னை நொந்துப்பாங்களே தவிர வெளியாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நீர் தத்துவ ராசி. நீர் எப்பயுமே தனக்குள்ள எமோஷன்ஸ் அடைக்கிறோம். கடகம் வெளியே காமிச்சிடும். கடகமும் வந்து நீர் தத்துவம் தான். ஆனா கடகம் எப்படி தெரியுங்களா? மனசுக்குள்ள வச்சு டக்கு டக்குன்னு காமிச்சிடும். விருச்சகம் மனசுக்குள்ளேயே வச்சு நேரம் பார்த்து அடிக்கும். இன்னும் சொல்ல போனா சில பேர் பழி வாங்குவாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் நேரம் பார்த்து அடிப்பாங்க. பட் மீனம் அவங்க வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை வந்து நாள் கணக்குல மாச கணக்குல அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்க ராசியில இருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு வித இடையூறுகளை கொடுப்பாரு. பட் டெஃபினட்டா மேனேஜ் பண்ணிக்கலாம். குருவோட பார்வை இருக்கு இல்லைங்களா? ஸோ குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால அதை மேனேஜ் பண்ணி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு வர்றதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு வரலாம். பட் இது இப்படியே போயிடுமா? சில பேர் டவுட் வரும், என் வாழ்க்கை என்னங்க இப்படியே போயிடுமா எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகம்லாம் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனியில நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், அதான் உண்மை. விரைய சனி கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. 3 ஃபேஸ்ல சனி வருது. விரைய சனி, ஜென்ம சனி, பாத சனி. விரைய சனி ஓகே. பட் இந்த ஜென்ம சனி அப்படின்றது எப்படி இருக்கும்னா மண்டைக்கு மேல யாரோ நமக்கு ஒரு வெயிட்டை வச்சுட்டு ப்ரெஷர் போட்டுட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். அதுதான் மீனம் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ரியல் கேரக்டர் நீங்க வந்து இழந்துட்டீங்க. நீங்க யாரு அப்படின்னு நீங்க கண்ணாடியில பார்த்து கேட்காத நாட்களே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களோட ரியல் கேரக்டர் வந்து போயிருக்கும். பட் டெஃபினட்டா ஓகே, கம்மிங் மந்த்ஸ் வந்து குருவோடைய அந்த டிரான்சிட் நல்லபடியா போகும். டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் சனி பகவானும் மாறுவாரு. புதனுமே வந்து வக்ர நிவர்த்தியாகி ஒரு வகையில போறதுனால பாசிபிலிட்டி இருக்கு. படிப்பு விஷயங்களையும் முக்கிய முடிவுகள் நீங்க அடுத்தடுத்து எடுத்துட்டு நகர்த்து போவீங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறதுனால ஹையர் ஸ்டடீஸ், படிப்பு, எஜுகேஷன் இதெல்லாம் அதிக இன்ட்ரெஸ்டும் ஆர்வமும் உங்களுக்கு கூடும். ஓகேவா? நல்லதே நடக்கும். கும்பராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.